நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நங்கடம்பனை வெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லருளினாலே சென்னை YMCA மைதானத்தில் அதாயி கல்வி குழுமம் நடத்துகிற மிலாதுன் நபி விழா சமய நல்லிணக்க விழாவாக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் அடியனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அரங்கம் நிறைந்த ஒரு நேரத்தில் மாணவ மாணவிகளோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக வாய்ப்பு தந்திருக்கிற அதாயி கல்வி குழுமத்தை சார்ந்தவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற கல்வி குழுமத்தின் ஆசிரியர் பெருமக்கள், நிறுவனர், மேடையை நோக்கி அமர்ந்திருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகள், காவல்துறை அன்பர்கள், ஊடகங்கள் அனைவருக்கும் அடியுடைய அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இஸ்லாமிய சகோதரர்களுடைய நிகழ்வு என்பதனாலே என்னுடைய அன்பான சலாம்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்தவனாக என்னுடைய சிற்றுரையை தோன்றும். அழகான முறையிலே சலாம் சொல்வது என்று இஸ்லாம் ஒரு பாடத்தையே நடத்துகிறது. அந்த அடிப்படையில் சலாம் என்கின்ற இந்த வார்த்தை ஏதோ இஸ்லாத்துக்கு மட்டும் சொந்தமானது என்பதாக ஒரு பார்வை சிலரிடத்தில் இருந்தாலும் கூட, திருப்புகழ் அருளி செய்த அருணகிரிநாதர் சுவாமிமலை திருப்புகழில் சலாம் என்கின்ற இந்த வார்த்தையை கொண்டு ஒரு திருப்புகழையே பாடியிருக்கிறார். அதுபோல பல்வேறு சொற்கள், அரபு சொற்களும் சரி, இஸ்லாம் சமூகம் பயன்படுத்துகிற சொற்களும் சரி இங்கே விரவி கிடக்கிறது. ஆக நல்லிணக்கத்திற்கு இங்கு நிறைய இடம் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதனை மறுப்பவர்களும் அதற்கு எதிராக வேலை செய்பவர்களும் இங்கே சமீப காலமாக கொஞ்சம் தலையெடுத்திருப்பதனால மீலாது நபி விழா என்பதை சமய சமூக நல்லிணக்கமாக நடத்த வேண்டிய மிகப்பெரிய தேவை நமக்கு இருக்கிறது. நான் நண்பர்களிடம் சொல்வது உண்டு, இணக்கத்திற்கு எதிரானவர்கள் இங்கே கணக்கை கூட தொடங்க முடியாது என்கின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் எதற்காக 2-3 நாட்கள் இந்த மீலாது விழா நடைபெற வேண்டும் என்பது புரியும். 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி வேறு ஒரு நிகழ்வு இருக்கிறது, ஒரு அறக்கட்டளை தூங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுவும் பாருங்கள், இன்று நடைபெற வேண்டிய மிலாடி நபி நாளை நடைபெறும். அரசாங்கமே விடுமுறையை மாற்றி வச்சிருக்கு. இதில் கூட இறைவன் நமக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்லுகிறார். தமிழ்நாட்டிற்கும் திராவிட சித்தாந்தத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உடைய தொடர்பு பாருங்கள். 15ஆம் தேதி அறிஞர் அண்ணாதுரை பிறந்தநாள் கொண்டாடினோம். இன்றைக்கு ஒரு நாள் மீலாது நபி விழாவை விரிவாக கொண்டாடுகிறோம். நாளைக்கு மிலாடி நபி கொண்டாடுற அதே நாளில் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள். இது நாம் வகுத்ததல்ல, இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்தது என்பது இந்த மேடையில் நான் கோடிட்டு காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. எதற்காக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் திராவிட சித்தாந்தத்தோடும் தமிழகத்தோடும் தமிழ்நாட்டு மக்களோடும் தமிழ் பாரம்பரியத்தோடும் விரவி இருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் சகோதர சகோதரிகளை வேறு எங்கே இருந்து வந்தவர்களாகவோ அல்லது மாற்று சமயத்தை சார்ந்தவர்களாகவோ என்கின்ற சொல்லாடல் இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நாம் இங்கேயே இருந்திருக்கிறோம். இங்கே வந்து அமர்வதற்காக எப்படி ஒரு மரத்தை நாடி பறவைகள் வருமோ அதுபோல பல்வேறு சித்தாந்தங்கள், மார்க்கங்கள் இங்கே வந்தது. நமக்கு பிடித்தது எடுத்துக்கிட்டோம். எனக்கு இந்த வண்ணம் பிடிச்சது எடுத்திருக்கிறேன், அவங்களுக்கு அந்த வண்ணம் பிடிச்சது இருக்காங்க, உங்களுக்கு அந்த வண்ணம் பிடிச்சதுக்கு எடுத்திருக்கீங்க. அவ்வளோ இது தேர்ந்தெடுத்தல். அந்த அடிப்படையில் என்னை ஒரு அன்பர் கேட்டார், சாமி நீங்கள் என்ன கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்த மிலாது விழான்னு போகிறீங்களே, இந்த மிலாது விழா அப்படின்னா என்ன அர்த்தம், மீளாது விழா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், மீளாது விழான்னா சமய நல்லிணக்க விழான்னு நான் புரிஞ்சிட்டு இருக்கேன்றார் அவர். அப்படி மாறிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீளாது விழா என்று சொன்னால் சமய சமூக நல்லிணக்க விழா என்பதாகவே மாறிவிட்டது. அப்புறம் நான் அவருக்கு சொன்னேன்,
நீங்கள் புரிந்து கொண்டது சரிதான் ஒரு வகையில். ஆனால் அது ஒன்று உண்மை என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய கடைசி தூதராக, இறுதி தூதராக இருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த அந்த நாள், இன்னும் சொல்ல போனால் மௌலிது என்பதனுடைய ஒரு வேர் சொல்லிலிருந்து மீளாது என்கின்ற சொல் வந்து அது மீளாடி நபி அப்படின்னா நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த விழா. எதற்காக இந்த பிறந்த விழாவை வந்து ஊர் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும்? இன்றைக்கி தொலைக்காட்சியில் நான் செய்தி பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்நாடகாவில் நடந்த அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய ஒரு காவல்துறை அணிவகுப்பெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க கர்நாடகாவில். அப்படி சில நிகழ்வுகள் நடக்கிறது. இந்த பக்கம் ரொம்ப பொறுமையாக அமைதியாக காவல்துறை அன்பர்கள் வந்து பார்க்குறேன். அப்படியே ஆசுவாசமாக உட்காந்துருக்குறாங்க. என்னமோ ஒய்எம்சிஏ மைதானத்தில் உட்காந்த மாதிரி தெரியல, மகாபலிபுரத்தில் காற்று வாங்க உட்காந்தவங்க மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதற்கு காரணம் தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இஸ்லாத்தை நல்ல முறையிலே, இன்னும் சொல்ல போனால் நட்பார்ந்த ரீதியிலே உள்வாங்கியிருக்கிறார்கள் என்பதாக நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பு, மீண்டும் சொல்லுகிறேன், இது அடியனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அதுவும் மாணவ மாணவிகளோடு இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்வது, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பர்கிட்ட மேடையை கொடுக்கும்போதே கேட்டேன், இந்த மைக்கு ஒரு 20 நிமிஷம் நான் வச்சுக்கலாமா, ஒரு 20 நிமிடம் இதை என்னோடு கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இந்த பருவத்தில் உரையாடுவது, அதுவும் இந்த 2:30 மணி என்பது எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் வரலாறு புவியியல் பாடம் நடக்கிற இடம். இப்போ தான் சாப்பிட்டு நாங்கள்லாம் கொட்டாய் விடுவோம். வாத்தியார் வந்து என்னமோ நடத்திட்டே இருப்பார், தூக்கம் கலைஞ்சி எந்திப்போம், ஒரு பீரியடை முடிஞ்சு போயிடும். ஆனால் பாருங்கள், நானும் அப்படி தான் நினச்சி வந்தேன். இங்கே எந்த முகத்திலையும் தூக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவே இல்லை. அத்தனை விழிப்புகள். உங்கள் கண்கள் ஒளிர்வதை நான் இந்த வெளிச்சத்தின் மூலமாக பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளை. அந்த கண்கள் ஒளிர்வது எனக்கு தெரிகிறது. நேற்று இரவு கும்பகோணத்திலிருந்து பயணப்பட்டு கொண்டிருந்த போது நேற்றைய நிகழ்வை லைவில் பார்த்துருக்குறேன், யூடியூப்பில் பார்த்துட்ருக்குறேன். அப்போ கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதில் ஒவ்வொரு கமெண்ட், ஒருத்தர் சொல்கிறார் மீளாது விழாவை இப்படிலாம் நடத்தணுமா, இன்னொருத்தர் கேட்குறார் பெண்கள் வந்து பட்டம் வாங்கும்போது ஏன் ஆண்களை நிப்பாட்டி வச்சுருக்கிறீங்க, விமர்சனம் வருது. பெண் குழந்தைகள் பட்டம் வாங்கும்போது எதற்காக நீங்கள் ஆண்களை நிப்பாட்டி வைத்திருக்கிறீர்கள், பெண்களை வைத்து கொடுக்க வேண்டியதானே, இதெல்லாம் புரட்சின்னு சொல்லி நீங்கள் சமாதானப்படுத்த முடியாது. கமெண்ட் வந்துட்டுருக்கு. இப்போ நான் இது சம்பந்தமாக நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களிடம் தெளிவு பெற வேண்டியிருக்கிறது. அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போது திருவடிக்குடில் சாமியே இப்படி வந்து நிற்கிறார், இந்த இவ்வளோ துணி இருக்குது, இதை பூரா பொத்திக்கலாமல் ஏன் இப்படி நிற்கிறார் அப்படின்னா, இதனுடைய விளக்கத்தை நீங்கள் சைவம் சமயம் சார்ந்தவங்கள்ட்ட கேட்கணும். அப்படி கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தோளில் ஒரு துண்டு போட்டிருந்தாரா, பரவாயில்லையே தோளில் துண்டு போட்டிருந்தாரான்னு கேட்பாங்க. எதுக்குன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அப்படி வந்தோம். இது மார்க்கம். நாய் போல் திரிந்து என்று சொல்வார்கள், பேய் போல் திரிந்து, நாய் போல் திரிந்து என்று பட்டினத்தான் இதற்கு ஒரு பட்டியல் கொடுக்குறார். நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை செய்து சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஆனம் தெளிந்தவரேன்னு பாடுறார். இது துறவிகளுக்கு, துறவிகளின் சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக விளங்குகிற பட்டினத்தார் சொன்ன வாக்கு. அவர் தான் ஒரு வாக்கை இந்த உலகத்துக்குன்னு சொன்னார். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்க என்பது அவருடைய பிள்ளை அவருக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இந்த ஒரு வரியை படித்த உடனே கோடான கோடி சொத்துக்களை ஒரு வினாடியில் திறந்துட்டு ஒத்த துணியை கட்டிட்டு வெளியில் வந்தார் பட்டினத்தார். அவருக்கு ஞானத்தை கொடுத்த அந்த ஒரு வரி, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்க. சரி, இப்போ இந்த வார்த்தைக்கும் இந்த மேடைக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்லாத்தில் திருக்குரான் ஷரீஃபில் ஒரு வார்த்தை இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஊசியின் காதுக்குள்ளே ஒட்டகம் நுழைந்தாலும் என்னுடைய இந்த வசனங்களை மறுப்பவர்கள் சுவனம் புக முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறார் திருக்குரான். இதை இங்கிருந்து நான் பார்க்கிறேன். அப்போ சைவ சமயத்திற்கும் இஸ்லாத்திற்குமான இந்த தொடர்பு எப்படி? அதே போல நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்குலையும் மாத்தேலையும் இந்த வசனங்கள் வருகிறது. இதே மாதிரி ஊசி காதுக்குள் ஒட்டகம் புகுவது அப்படின்னு இதை நீங்கள் படித்து பார்க்கணும். யாரும் பாதிரியார்கள் இங்கே இல்லை, பாதிரியார் சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதே வசனம் அங்கேயும் வருது. என்ன பொருளில் வருது? இஸ்லாத்துலேயும் ஒரு குறிப்பு இருக்குது.
பணக்காரங்க இருக்கிறாங்கல்ல, செல்வந்தர்கள், இந்த உலகத்திலேயே இறைவனுடைய அருளை பெறுவதில், சுவனம் போகுவதில் ரொம்ப சிக்கலான இடம் யாருக்குன்னா பணக்காரங்களுக்கு இருக்கு, செல்வந்தர்களுக்கு தான் இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் ரொம்ப எளிமையாக பக்தி வந்துடும், உணர்வு வந்துடும். வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய இறைவா என்னை காப்பாற்ற மாட்டியா, இதுலேருந்து என்னை மீட்டு கொண்டு வர மாட்டியான்னு கதர்வா, பக்தி வந்துடும். ஆனால் பணக்காரனுக்கு தலைகீழ் நின்னாலும் வராது. இதை உதாரணம் காட்டுவதற்காக தான் பைபிளில் இந்த ஊசி காதுக்குள்ள ஒட்டகம் போனாலும் பணக்காரங்களுக்கு பக்தி கிடைக்காதுன்னு சொன்னார். திருவள்ளுவர் சொன்னார்ல, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இப்போ இரண்டுக்குமான தொடர்பு இருக்குது. இது ரெண்டையும் ஒரு சேர பெற வேண்டும். அதற்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது. பாருங்கள், திருக்குறான் சொல்லி காட்டுகிறது, இந்த உலகத்தினுடைய கடைசி காலம் நாங்கள் என்ன சொல்லுவோம், அதை அழித்தல், 5 தொழில் இறைவனுக்கு சிவபெருமானுக்குன்னு சொல்லுவோம். படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அழித்தல்னு ஒரு 5 தொழில்கள் இருக்கிறது. இந்த தொழில்களுக்குள்ள ஒரு முக்கியமான பணி அழித்தல் என்று வரும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், சம்ஹரித்தல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலகட்டம், கடைசி காலம் எப்போ வரும் அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த உலகத்தில் ஊரில் இருக்கக்கூடிய சுகபோகமாக வாழக்கூடியவங்களுக்கு சில கட்டளைகளை கொடுப்பேன், அவர்கள் அதை மறுப்பார்கள், அங்கிருந்து தூங்குவோம். அப்போ பணக்காரர்களுக்கு பக்தி வர வேண்டுமானால், அவர்களுக்கு மார்க்க ஞானம் வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? நபிகளார் அவர்களிடம் போய் ஒருத்தர் கேட்கிறார், எனக்கு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கிறது, நான் என்ன பண்ணும்? உன்னுடைய தாய் தந்தைகளுக்கு உதவி செய், அவர்கள் கேட்கக்கூடியதெல்லாம் பண்ணு, தர்மம் பண்ணு, உன்னுடைய மனைவிக்கு நல்ல முறையில் கணவனாக நடந்து கொள், இப்படி நிறைய செய்திகளை சொல்கிறார். இதெல்லாம் நான் பண்ணுறேன், அடுத்து நான் என்ன பண்ணும்? உன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் விற்று ஏழைகளுக்கு தர்மம் பண்ணு. இப்போ இது போன்ற கல்வி குழுமங்கள் நடக்க வேண்டுமானால் மிகப்பெரிய பொருட்செலவு இருக்கிறது, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த போன்ற நிறுவனங்கள் நடக்க வேண்டுமானால் ஒரு வசதியான ஒருத்தர் இங்கே வேணும். யாராவது ஒருத்தர் தன்னுடைய செல்வங்களை இந்த உலகத்திற்காக, இந்த மக்களுக்காக, இந்த மார்க்கத்திற்காக வழங்க வேண்டும். அப்படி வழங்குவதனாலே அவர்களுக்கு சொர்க்கம் போகக்கூடிய பாதை எளிமையாகும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவர்களுக்கு அந்த பாதையை எளிமைப்படுத்தி கொடுப்பவர்கள் யாருன்னா 2 பக்கத்துலையும் உட்கார்ந்துருக்கிற ஆயிரக்கணக்கான இந்த மாணவர்கள். உங்கள் மூலமாக இந்த நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள் ஓய்வு பெறுவார்கள், மார்க்கம் சொல்லுது. சரி, அப்போ உங்களுக்கு என்னன்னா, இப்போ எனக்கு முன்னாடி பேச சகோதரர் சொன்னார், எனக்கு ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார், இன்று என்னை ஆசிரியராக நிப்பாட்டியிருக்கிறான்னு சொன்னார். இதே இடத்தில் நாளை நீங்கள் ஆசிரியராக வந்து நிற்கப் போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு இதை உள்வாங்குவேன். நேற்றுக்கு இந்த மேடையில் பேசின அன்புக்குரிய ஜெகத் காஸ்பர் ஃபாதர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். திருக்குறளை உதாரணம் காட்டி நல்லா படிக்கணும், ஊக்கத்தோடு படிக்கணும் என்பதெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்க. அதுபோல் நம்முடைய கருப்பையா ஐயா அவர்களும் மிக விரிவாக உங்களிடம் பேசினார்கள். கரகோஷத்தோடு நீங்கள் வரவேற்றார்கள். அதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்தேன். இந்த வரவேற்பு தான் உங்களை அங்கே வரவேற்கிறதுக்கு தயார் பண்ணி வைக்கிறதுன்னு வச்சுக்கிங்களேன். நல்ல ஒரு அப்சர்வ், கிரகிக்க வேண்டும், எல்லாத்தையும் கிரகிக்கணும். இன்னும் சொல்ல போனால் மேடையில் இன்னும் யாரோ அரசியல் தலைவர்கள் தேவை இருக்கிறது, அரசியல் சார்ந்து நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. பாகிஸ்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சகோதரி மலாலா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இந்த உலகத்தில் தீவிரவாதியை ஒரு துப்பாக்கியால் நாம் சுட்டு கொண்டு விடலாம், ஆனால் தீவிரவாதத்தை கல்வியால் மட்டும்தான் கொல்ல முடியும் சொன்னார். கல்வியால் மட்டும்தான் தீவிரவாதத்தை கொல்ல முடியும். எவ்வளவு பெரிய புரிதல்! அந்த பெண்மணியை விட வேறு யாராவது ஒருத்தர் நாம் அடி வாங்கியிருப்போமா இந்த உலகத்தில்? ஓட விரட்டிடுறாங்க அந்த பெண்ணை. இன்னைக்கு உலகத்திற்கு சமாதான விருது வாங்கி ஒரு பாடமாக தேர்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்மணி செய்தி கொடுக்கிறார். அப்படிப்பட்டது கல்வின்னு. அந்த அடிப்படையிலே தமிழ் இலக்கியங்கள் மிக அழகான ஒரு பாடத்தை நடத்தும் இந்த உலகத்திற்கு. ஈன்று புறந்தறுதல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, அழகான முறையிலே வேல் வடித்து கொடுத்தல் ஒரு கொல்லருக்கு கடனே, அவர்களை நன்னெறியில் நடத்துதல் வேந்தற்கு கடனே என்று சொல்லி ஒரு பட்டியலை கொடுக்கிறது. அப்போ படிக்கக்கூடிய, அதை பயன்படுத்தக்கூடிய நாம் என்ன செய்யணும்? அருஞ்சமம் உருக்கி களிறுவா எரிந்து பெயர்தல் உனக்கு வீரனுக்கு கடன் சொல்லுது.
அப்போ அந்த இடத்துல வீரன், ஒரு போர் வீரனை உதாரணம் காட்டுகிறது. இங்கே நாம் மாணவர்களாக நிற்கிறோம். அந்த போர் வீரனுக்கு என்ன வழிமுறையோ அதே தான் நமக்கு. ஒரு தாய் நம்மை ஈன்று இந்த உலகுக்கு கொடுத்து விட்டாள். தந்தை நம்மை சான்றோனாக்கி இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படி ஒரு பொற்கொல்லர் ஒரு ஆயுதத்தை செய்து கொடுக்கிறாரோ அதுபோல ஆசிரியர் பெருமக்கள் உங்களிடம் இந்த ஆயுதத்தை கொடுக்கிறார்கள். கல்வி, மார்க்க கல்வி, அதற்கூடாகவே உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த உலக கல்வியும் சேர்த்தே வருகிறது. இன்றைக்கி நான் பயணப்பட்டு வரும்போது ஒரு டாக்ஸிக்கு கால் பண்ணோம். 4 மணி நேரமாக டாக்ஸி வரல. என்னென்னா டெக்னாலஜியில் இருக்குது. ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் வாங்கன்னு சொன்னால் வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வரல, என்னென்னு தெரியல. டெக்னாலஜி ஃபெயிலியர் என்னமோ தெரியல. அப்புறமா ரோட்டில் போன ஒரு ஆட்டோவை கை நீட்டினோம். இறைவன் திருவள்ளுவர் கொண்டு வந்து இங்கே விட்டான். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் கையில் செல்ஃபோன்னு ஒன்று இருக்குது. யாராவது நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டால், எங்கேருந்து வந்துட்டுருக்கீங்க கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சாமி நீங்கள் எங்கே வந்துட்டுருக்கிறீங்க? அவங்கள்ட்ட சொன்னேன், கோடம்பாக்கம் தாண்டி வந்துட்டுருக்கிறேன், தீநகர் தாண்டி வந்துட்டுருக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம். நான் இங்கே இருக்கேன். இன்னொன்று இருக்குது, லைவ் லொக்கேஷன் ஒன்று இருக்குது. ஒருவேளை நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது எங்கேயாவது அந்த வண்டி நின்றுதுனாக்க, இங்கேருந்து சகோதரர் பார்த்துட்டு, சாமி இங்கே வெயிட் பண்ணுறீங்க போல இருக்கு, அங்கே என்னாச்சுன்னு கேட்பாரா? எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் பலதரப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு வரோம், கல்லூரிக்கு வரோம், படிக்கிறோம், பள்ளிவாசலுக்கு போகிறோம், விழாக்களில் கலந்துக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம். இப்படி எவ்வளவோ நிகழ்வு நடக்குது. எவ்வளவு டெக்னாலஜி நமக்கு இங்கே வந்தாலும் சரி, இது போல சரணாகதி, இது இந்த டெக்னாலஜிலையும் இருக்கும். நாளைக்கு என்ன ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும் அங்கேயும் இது இருக்கும். எங்களுக்கு மாணிக்கவாசகத்தை சொல்லிட்டு போனார். இறைவனை பற்றி அறிமுகப்படுத்தும் போது, யார் இறைவன்? பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை பெற்றியன். இதுக்கு முன்னாடி இருந்தவனும் அவன்தான், இதுக்கு வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய புதுமையும் அவன்தான் என்று சொன்னார். முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை பெற்றியனே என்று எங்களுக்கு அறிமுகம் செய்தார். அந்த அளவில் நான் உங்களோடு அன்போடு கேட்டுக்கொள்ள ஒரு விஷயம், இந்த கல்வி குழுமத்தினுடைய பெயர் அதாயி என்று இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருட்கொடை என்று அதற்கு பொருள் என்று நினைக்கிறேன். ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாயி என்று சொன்னால் உடனே மக்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? என் தாயி என்று புரிந்து கொள்வார்கள். அது அந்த சொல் அப்படி இருக்கிறது, தாயி அப்படின்னு இருக்கிறது. நல்ல அருமையான ஒரு வாசகம் பாருங்கள். எல்லோரும் இதைத்தான் கேட்கிறார். உங்களுடைய தாய் தந்தையரிடம் நீங்கள் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கள். ஒருவேளை அவங்க உங்கள் மேலே கோபப்பட்டால் கூட அதை கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இப்படி எவ்வளவோ நம்ம வழிநடத்தி கொண்டு வராங்க, தாயை நோக்கி தாயை நோக்கி. இந்த ஒட்டகம் ஊசின்னு சொன்னல, இது கதை ஒன்று மகாபாரதத்தில் இருக்குது, கிளை கதையாக வரும். ஒருத்தர் கனவு காண்கிறார், ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு தோணுது, ஓடி வந்து எனக்கு ஏதாவது தீர்வு கொடுங்கன்னு கேட்குறார். இப்படி ஒரு 4 பேர் ஓடி வராங்க. அப்படி 4 பேர் வந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இது போல் எனக்கு இந்த கனவு வந்தது, எனக்கு இப்படி ஒன்று தோணுது, இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்? அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணீரை சின்ன பாத்திரம் ஒரு 4 பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் பகிர்ந்துக்கிறோம். பெரிய பாத்திரத்தில் இருக்க தண்ணீரை 4 சின்ன பாத்திரத்தில் பகிர்ந்தப்போ சரியாக இருக்குது. இந்த பெரிய பாத்திரத்தில் ஒரு தண்ணி சரியாக இருக்குது. மீண்டும் இந்த சின்ன பாத்திரத்தில் இந்த தண்ணியை இந்த பெரிய பாத்திரத்தில் ஊற்றும் போது தண்ணி பத்தலை. இப்போ இது நிரம்பி இருக்கணும்ல. ஒரு பெரிய பாத்திரத்து தண்ணீரை 4 சின்ன பாத்திரத்தில் பகிர்ந்தும் போது சரியாக இருக்குதுனாக்க, 4 சின்ன பாத்திரத்து தண்ணீரை பெரிய பாத்திரத்தில் ஊற்றும் போது அது சரியாக இருந்திருக்கணும் தானே. ஆனால் இல்லை. கேட்குறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறாள். அந்த குழந்தை சமூகத்திலே வளர்கிறது. நாளை பிற்பாடு வளர்ந்து அந்த 4 குழந்தைகளும் ஒரு சேர்ந்து அன்பை திருப்பி கொடுத்தாலும் அந்த தாய்க்கு இவர்கள் முழுமையாக கொடுத்து முடிக்க முடியாது. அதுதான் ஒரு தாய் அன்பு என்று சொன்னார். நான் இந்த அதாயி காட்டுகின்ற தாய் அன்பை அப்படித்தான் பார்க்கிறேன்.
இந்த சமூகத்தில் நீங்கள் நாளை என்னவாக வரப்போகிறீர்கள், நாம் எதை சாதிக்க போகிறோம் என்பதில் இருக்கிறது இந்த கல்வி. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, கல்லூரியில் இருக்கும்போது கொஞ்சம் எனக்கெல்லாம் தோணும், ஒரு வாரம் லீவ் விட மாட்டாங்களான்னு தோணும். தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் அப்படி ஒரு வாரம் லீவ் போட்டு போக மாட்டோமான்லாம் தோணும். மீண்டும் இந்த கல்லூரிக்கு வரும்போது நண்பர்கள் எல்லாம் பார்க்கும்போது இவங்களை மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு வாரம் ஆச்சு மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும். அது நண்பர்களுக்காக. ஆனால் அந்த கல்விக்காக தோணும்ல, ஒரு வாரம் அந்த கல்வியை நான் விட்டுட்டேனேன்னு தோணும்ல. உங்களை நினச்சி பாருங்கள், சில பள்ளிக்கூடங்களில் நம்ம கொஞ்சம் தாமதமாக வந்தாக்கா 2 நாள் உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறோம், நீங்கள் வராதிங்க, 2 நாள் உங்களுக்கு லீவ் போகணும். அதுபோல் வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, காவல்துறையோ இல்லைன்னா மருத்துவத்துறையோ எவ்வளவோ வருவாய்த்துறை, யாராவது ஒரு தவறு பண்ணாங்கன்னா சஸ்பெண்டும் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட்னா வீட்டில் உட்காந்துக்க போகிறாங்க. நம்ம என்ன நினைப்போம், சம்பளம் உண்டு, வீட்டில் உட்காந்துக்க போகிறாங்க, இதில் என்ன சஸ்பெண்ட் பண்ண. ஒரு நாள் கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரிந்திருந்தால் 2 நாள் நம்மை பள்ளிக்கு வரக்கூடாது என்று சொன்னது நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனை என்பது நமக்கு தெரியும். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா எவ்வளோ பெரிய இழப்பு நமக்கு இருக்குதுன்னு. அந்த அடிப்படையில் நாளும் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை செவிமடுக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே நபிகளார் அவர்களை புரிந்து கொண்ட விதம் வேறு, இப்போது நான் புரிந்து கொண்டிருக்கிற விதம் வேறு. நான் ஒரு காலத்தில் வேறு ஒரு திசையிலே வழிநடத்தப்பட்டேன். இப்போ இறைவன் என்னை சரியான பாதையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நான் சொல்றது உண்டு, நதிகளே இல்லாத ஒரு நாட்டில் பிறந்து அந்த நாடு மட்டுமில்லை, கண்டங்களை தாண்டி ஓரிரை கோட்பாடையும் சமத்துவம் என்பதையும் இஸ்லாம் மார்க்கம் என்பதையும் நேற்றில்லை இன்றில்லை நாளை வரைக்கும் ஒரு ஜீவ நதியாக இருந்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்களுடைய விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு மேடையில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சொன்னால் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் அதை பார்க்கிறேன். நினைத்து பாருங்கள், அப்பேற்பட்ட காலம். ஒரு 2 நிமிடம் இந்த கரண்ட் போயிட்டு அப்படி வரும்போது நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் நிப்பாட்டுறேன், பேசுவோமா வேண்டாமான்னு. இந்த ஒரு சில வினாடிகள் நம்மளாம் அதை எதிர்கொள்ள முடிய மாட்டேங்குது. அன்றைக்கு இந்த எந்த வசதியுமே இல்லாத காலம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் வாழ்ந்து இந்த மார்க்கத்தை உலக அளவில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய சாதனை அது. அந்த சாதனையை மீண்டும் நாம் செய்ய முடியாது. அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்னும் அதை பெருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் இறுதி தூதர் என்கின்ற ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இந்த மார்க்கத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வரக்கூடிய 2ஆம் தேதி அன்புக்குரிய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் ஒரு மது போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு என்பதை அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தலைப்புச் செய்தி அதுதான். நான் அவர்களோடு பல மேடைகளில் கலந்துக்கிறது உண்டு. நான் எப்படி பார்க்கிறேன், இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்து ரமலான் நோன்பையும் கடைபிடித்து வழியாக இதற்குள்ளே வரந்ததுனால இந்த மாநாடு நடத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு வந்திருக்கும். இது போன்ற மேடை தான் அவருக்கு அந்த எண்ணத்தையே ஊட்டியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா மது தீமைகளின் தாய் என்று சொன்ன நபிகள் நாயகம் அவர்களுடைய கோட்பாடு. இன்றைக்கு கூட தமிழக முதல்வர் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க. முதலமைச்சரும் எங்களுடைய பிரதிநிதியாக 2 பேரும் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதில் ஒரு கருத்தை சொல்கிறது உண்டு. இந்த மேடை அதுக்கு நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. மாணவ செல்வங்களிடம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதோ அங்கே அமர்ந்திருக்கிற என்னுடைய சகோதரர்கள் காவல்துறையினருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. மதுவிலக்கு, போதைப் பொருளை தடை செய்ய வேண்டும், இதெல்லாம் தேவை. விரைவில் செய்கிறோம் என்ன இந்த விரைவில் என்கின்ற வார்த்தையை நாம் இனிமேல் அவமதிக்க முடியாது. விரைவில் என்கின்ற வார்த்தையை இனிமேல் தூக்கி போட்டுடுங்க. உடனடியாக செய்ய வேண்டும் என்கின்ற நிலைக்கு நாம் வந்து நிற்கிறோம். உடனடியாக செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நாடு அப்படி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீடுகளிலும் தாய்மார்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது உண்டு, கண்ணிலிருந்து வழியுது. அது அழுகை நீர் அல்ல, இந்த சாராய சமூகத்தை பார்த்து கண்கள் காரி துப்பிய கண்ணீர். அது வந்து கொண்டிருக்கு. அது கண்ணீர் இல்லை, கண்கள் காரி துப்பிய நீர். அது இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் இல்லைன்னா இனிமேல் அதற்கான நாள் இருக்காது. மீலாது விழா மேடையில் இருந்து சொல்லுகிறேன், உடனடியாக மதுவிலக்கையும் போதைப் பொருளுக்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கையும் இல்லை என்றால் தமிழ்நாடு மீளாது. காப்பாற்ற வேண்டிய கடமை நாட்டுக்கு இருக்கிறது. இது சொல்லும் போது சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பேசினார்கள், பேட்டி கொடுத்தார்கள். இப்போ என்ன சொன்னாங்க, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கோரிக்கை இல்லை,
இது தேசம் தழுவியது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் இதை கொண்டு வந்தோம்னா, மதுவிலக்கு கொண்டு வந்தால் பக்கத்தில் இருக்கோ பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில் கடல் இருக்குது இல்லையோ, சாராய கடல் இருக்குது. இப்படிப்பட்ட சாராய கடலை பக்கத்தில் வச்சு கொண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு கொண்டு வந்தால் சாத்தியமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? தேசிய அளவில் இதை செய்ய வேண்டும். இப்படி ஒரு கோரிக்கை வந்ததினாலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கள் பிரதிநிதியாக 2 பேரை நானும் அந்த மேடைக்கு அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். நான் என்ன கேட்கிறேன் தமிழக முதல்வரை, பிரதிநிதிகளை அனுப்புவது சரியாக இருக்காது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டு, இதோ நாளை மிலாடி நபி விழா வருகிறது, மேடை போட்டு அறிவியுங்கள், தமிழ்நாடு அரசு மதுவிலக்கை கடைபிடிக்கிறது என்று அனைவருக்கும் முன்மாதிரியாக இருந்து இந்த தேசத்துக்கு சொல்லுங்கள், தமிழ்நாடு மதுவிலக்கை கடைபிடிக்கிறது என்பதை சொல்லுங்கள், அது சரியாக இருக்கும். அதை விடுத்துவிட்டு நாங்களும் வந்து கலந்துக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாணவர்கள் அப்படி இருக்காக சாதாரணமாக எடை போட முடியாது. யாருக்குள் எந்த ஆற்றல் இருக்கும்னு தெரியாது. நான் இன்றைக்கு வரும்போது ஒவ்வொரு நாளிதழ்கள் செய்தி சேனல்களையும் பார்த்துவிட்டு என்னுடைய திருமுறைகளை படித்துவிட்டு தான் மேடைக்கு வருகிறேன். கடமை நமக்கு இருக்கிறது. சமூகத்தையும் பார்க்க வேண்டி இருக்கிறது, இந்த சமுதாயத்தையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பயணப்படக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை, நாம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை உலகத்தில் இருக்கக்கூடிய மூலை முடுக்குகள் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய செவிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து செம்மாந்த முறையில், இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் என்ன சில பேர் கேட்கறது உண்டு, சாமி நீங்கள் ரொம்ப வசதியாக இருக்குங்க போல இருக்கு. அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு இருந்த மாதிரி தானே இன்றைக்கும் இருக்கிறேன். இல்லை, நிறைய இஸ்லாம் மேடைக்கெல்லாம் போகிறீங்க, கிறிஸ்தவர்கள் மேடைக்கெல்லாம் போகிறீங்க. இவங்க எப்படி பார்க்குறாங்க, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் ரொம்ப வசதியாக கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க, அதனால சாமிக்கு ஏதோ கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிரு. நான் அவங்கள்ட்ட சொல்லது உண்டு, பாருப்பா, பணம் இருக்குது இஸ்லாமியர்கள்ட்ட நீங்கள் நினைக்கிறீங்க, பிரியாணி போடுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த பிரியாணி போடுறவங்களும் பணம் வச்சிருக்கிறவங்களும் இது ஒரு பொருட்டே இல்லை, இதை கொண்டு இறைவனை நாட வேண்டும் என்று தூக்கி போட்டு போடுறாங்க. நீங்கள் தான் பிரியாணி பிரியாணி பிரியாணி. அவர் 2 வாய் போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. காசு இருக்குது காசு இருக்கு, இந்த யாருக்கு வழங்கணும் வழங்கிட்டு போயிட்டு ஈகை திருநாள்ட்டு நீங்கள் தான் காசு காசுன்ற. இதை கொண்டு எதை அடைய வேண்டும் என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும். அவன் என்ன கேட்கறது உண்டு, அப்போ நீங்கள் பாதி முஸ்லீமா பாதி கிறிஸ்டினா? தூரத்துலேருந்து பார்க்கும்போது கிரிப்டோ கிறிஸ்டின், கிரிப்டோ முஸ்லீம், கிரிப்டோ பௌத்தன், இன்னும் சொல்ல போனால் கிரிப்டோ கருப்பு சட்டை, இதெல்லாம் உண்டு. அங்கேருந்து பார்க்குறாங்க, சாமிக்கு இது யாரோ ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை சொல்லுவதற்கு யாரும் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும்னா கிஃப்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளுக்குள் இருந்து இறைவன் இதை கொண்டு வருகிறான். சகோதரர்களே, அதை நான் உங்களோடு மனமாற பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாமல்ல இறைவனுடைய நல்லருளினாலே முழுமையான உங்கள் கல்வி இந்த உலகுக்கு பயன்பட வேண்டும். நீங்களும் எப்படி நான் வந்து பார்த்த போது உங்கள் கண்கள் ஜொலிக்கிறது என்று சொன்னேனோ அதுபோல அந்த சுவனத்திலே ஜொலிக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டியவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.